பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. நான் தான் தேவி கிட்ட கொடுத்தேன்னு தப்பா நினைச்சிட்டு போறான். ஐயோ, எனக்கு தப்பா நினைச்சது கூட பெருசா தெரியல. ஆனா பாவம் ஃபேஸே ரொம்ப டல்லாயிடுச்சு. ஐயோ கடவுளே, இப்ப என்ன பண்றது? அந்த சாரி எனக்காக ஆசையை எடுத்து கொடுத்தது. மித்து டார்லிங், என்ன சாரிலாம் செலக்ட் பண்ணியாச்சா? மித்து, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க நீ? ஐஷோ இல்லடி, அது ஹிட்லர் எனக்காக ரொம்ப ஆசையா ஒரு சாரி செலக்ட் பண்ணி கொடுத்தாண்டி. அந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடி. எனக்கு பிடிச்சதை விட அவனுக்கு இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடி. ஆனா தேவி வந்து எனக்கு இந்த சாரி பிடிச்சிருக்குன்னு அவன் பட்டுக்க வாங்கிட்டு போயிட்டாடி. பாவண்டி ஹிட்லர், அவன் எனக்கு அந்த சாரி பிடிக்காம தான் நான் தேவி கிட்ட கொடுத்தேன்னு தப்பா நினைச்சுக்கிட்டாண்டி. எனக்கு சத்தியமா அந்த சாரி ரொம்ப பிடிச்சிருந்துச்சுடி. அதாண்டி எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல வைஷு. மித்து, என்ன சொல்ற நீ? ஆமா வைஷு, என் ஹிட்லர் நான் அந்த சாரியை பிடிக்காம தான் தேவி கிட்ட கொடுத்தேன்னு தப்பா நினைச்சுக்கிட்டாண்டி. ஆனா சத்தியமா அப்படி இல்ல வைஷு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. மித்து டார்லிங், வெயிட். இப்போ எதுக்கு நீ இவ்வளவு ஃபீல் பண்ற? இப்போ என்ன, அது சார் உனக்காக செலக்ட் பண்ண சாரி உன் கைக்கு வரணும், அவ்வளவுதானே? வைஷுவை நம்பியும் கைவிடப்படாது. இப்ப பாரு, கொஞ்ச நேரத்துல எப்படி தேவி கிட்ட உள்ள உன் சாரி எப்படி உன் கைக்கே வருதுன்னு இப்ப பாரு. வைஷு, என்ன சொல்ற? ஒரு 2 நிமிஷம் இதை நான் வந்துடுறேன். அப்பா ஒரு வழியா இந்த சாரியை மித்ரா கிட்ட இருந்து புடிங்கிட்டு வந்தாச்சு. எவ்வளவு அழகா இருக்கு இந்த சாரி. இது போய் அவளுக்கு ஆச்சா. அதோட கல்யாணம் எனக்கு தான் நடக்க போகுது, அவளுக்கு நடக்க போகுது. அதனால இந்த அழகான சாரியும் எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். ஆனா இந்த சாரி எவ்வளவு அழகா இருக்கு. இதோட விலை எவ்வளோனே தெரியலையே. சாரி விரிச்சு பார்க்கலாமா? பார்க்கலாம். எங்க இந்த தேவி மென்டலை காணும்? இங்கதான் நிக்கிற இந்த அரமெண்டலு. இவளுக்கு சின்ன வயசுல இருந்து வேற வேலையே இல்லை. மித்து என்ன வச்சிருக்காளோ அதை அப்படியே புடுங்கிட்டு வரதான் இவளுக்கு வேலையே. இந்த பரண்டி உனக்கு என்ன இது? விலை எங்க இருக்குன்னே தெரியல. ஹே மென்டல், ஹே தேவி. சொல்லுங்க வைஷோகா. இப்பதான் புரியுது தேவி எதுக்காக அந்த சாரியை புடுங்கிட்டு வந்தானு. உண்மையாவே இந்த சாரி ரொம்ப அழகா இருக்கு. ஆனாலும் மித்துக்கு கிடைக்க வேண்டியது உனக்கா விடவே மாட்டேன்டி. வைஷு இருக்கிற வரைக்கும் மித்துக்கு கிடைக்க வேண்டிய பொருள் மித்துக்கு மட்டும்தான். இல்ல தேவி, அது நீ ட்ரெஸ் எடுத்துட்டியா? எடுத்துட்டா வைஷோகா. இந்த சாரி எப்படி இருக்கு? அழகா இருக்குல்ல? எந்த சாரி தேவி? கையில ஒரு சாரி வச்சிருக்கேன், மொக்கையா, அதுவா? என்ன மொக்கையா இருக்கா? வைஷோகா என்ன சொல்றீங்க? இந்த சாரி மொக்கையா இருக்கா? அக்கா இந்த சாரி அழகா தானே இருக்கு. என்னது அழகா இருக்கா? நான் பார்த்ததுலே ரொம்ப ரொம்ப படும் மொக்கையான சாரினா அது இதுதான். என்ன தேவி, நீ அந்த சாரியை செலக்ட் பண்ண? நீ இவ்வளவு கேவலமாவா சாரி செலக்ட் பண்ணுவ? என்னக்கா சொல்றீங்க? இந்த சாரி நல்லா இல்லையா? ஹே தேவி, அதை தான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன். போய் இந்த சரியாவா எடுத்தா? என்ன தேவி உன் டேஸ்ட் இவ்வளவு மட்டமா இருக்கு? சரி ஓகே, சின்ன பிள்ளைங்கிறத கரெக்டா ப்ரூவ் பண்ணிட்டப்போ உனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். வைஷோகா என்ன சொல்றீங்க? இந்த சாரி நல்லா இல்லையா? எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை தேவி. நீ இருக்க அழகுக்கும் உன் கலருக்கும் இந்த மாதிரி சாரி கட்டினா நல்லாவா இருக்கும்? சரி ஓகே, ஒரு சாரியை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது உனக்கு நல்லா இருக்குமே நினைச்சிட்டு நான் எடுத்துட்டு வந்தேன். பார்த்தா நீ இப்படி ஒரு மொக்கையான சாரியை கையில வச்சிருக்க. இட்ஸ் ஓகே, நீ இதை வச்சுக்கோ. மித்துக்கு நான் வச்சிருக்க சாரி ரொம்ப நல்லா இருக்கும். நான் மித்துக்கிட்டே போய் இந்த சாரியை கொடுக்குறேன். நீ அந்த மொக்க சாரியை கட்டு தேவி. சரி ஓகே, நான் போறேன். வைஷோகா என்ன சொல்றீங்க? எனக்காக தான் இந்த சாரி எடுத்துட்டு வந்தீங்களா? ஆமா, இந்த சாரியை பார்த்தோன்னே உனக்கு நல்லா இருக்குன்னு தோணுச்சு, அதனாலதான் எடுத்துட்டு வந்தேன். இட்ஸ் ஓகே, உனக்கு அந்த சாரி தானே பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். நீ அதையவே வச்சுக்கோ. நான் இதை போய் மித்துக்கு கொடுக்குறேன். பாவம் மித்து இன்னும் சாரி செலக்ட் பண்ணாமே இருக்கா. நான் போய் கொடுக்குறேன். ஐயோ வைஷோகா இருங்க. அது அந்த சாரி என்கிட்ட கொடுங்க. ஏன் தேவி, நீ தான் கையில ஒரு சாரி வச்சிருக்கிய, அப்புறம் என்ன? நான் இதை போய் மித்து கிட்ட கொடுக்குறேன். இல்ல வைஷோகா, அது நீங்க தானக்கா. நான் கையில வச்சிருக்க சாரி நல்லாவே இல்ல. நீங்க எடுத்துட்டு வந்த சாரி தான் எனக்கு நல்லா இருக்குன்னு சொல்றீங்கல்ல. எனக்கும் என்னமோ இப்போ நீங்க கையில வச்சிருக்க சாரி தான் நல்லா இருக்க மாதிரி தோணுது. அதனால இந்த சாரி ஆக்சுவலா மித்ரா தான் கையில வச்சிருந்தா. அவகிட்ட போய் இதை கொடுத்துருங்க. எனக்கு நீங்க வச்சிருக்க சாரியை கொடுங்களேன் ப்ளீஸ். மீன் வலையில சிக்கிடுச்சு. பிளான் சக்சஸ். எஸ். என்னது, மித்து போய் இந்த சாரி செலக்ட் பண்ணி வச்சிருந்தாளா? என்ன தேவி சொல்ற நீ? மித்துவா இந்த சாரியை வச்சிருந்தா? ஆமாக்கா, சத்தியமா மித்ரா தான் இந்த சாரியை கையில வச்சிருந்தா. வைஷோகா ப்ளீஸ்க்கா, நீங்க வச்சிருக்க சாரியை என்கிட்ட கொடுங்கக்கா. இந்தாங்கக்கா, இதை போய் அந்த மித்ரா கிட்டே கொடுங்க. தேவி ஷுவர் தானே? அதுக்கப்புறம் இந்த சாரி தான் வேணும்னு சொல்ல மாட்டியே? சாச்சா, கண்டிப்பா நான் திரும்பி இந்த சாரிலாம் கேட்க மாட்டேன். ஏன்னா இந்த சாரி மொக்கையா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. அதோட இது மித்ரா தான் செலக்ட் பண்ணி வச்சிருந்தா. போங்கக்கா, நீங்க போய் அவகிட்டே இந்த சாரியை கொடுங்க. இந்த சாரியோட பிரைஸ் எவ்வளோ? அப்பா 1,20,000. ஐயோ, இவ பிரைஸை பார்த்துருந்தானா
சாரியை கொடுத்துருக்க மாட்டாளே, ஒருவேளை பிரைஸை பார்க்கலையோ? தேவி, இந்த சாரியோட பிரைஸ் எவ்வளோ? தெரியலக்கா, நானும் விலையை பார்க்கலாம் தான் சாரியை ஓபன் பண்ண, அப்பதான் நீங்க வந்தீங்க. தேங்க் காட். ஆமா தேவி, சாரி ரொம்ப மொக்கையா இருக்குல்ல, அதனால எனக்கு தெரிஞ்சு இது ஒரு 10,000 12,000 அந்த ரேஞ்சில தான் இருக்கும். ஆனா நீ கையில வச்சிருக்க சாரி எவ்வளவு தெரியுமா? 20,000. வைஷுக்கா, என்ன சொல்றீங்க? 20,000-மா? பைத்தியம், என்ன சொன்னாலும் நம்புது. ஆமா தேவி. சரிக்கா வைஷுக்கா, நான் இந்த சாரியை எடுத்துக்கிறேன். சரிக்கா, நான் போய் சித்திகிட்ட போய் இதை காட்டுறேன். சரி சரி தேவி, நீ போய் பில்லிங்ல போய் இதை கொடுத்துரு. ஓகே சரிக்கா. அப்பா போயிட்டாலாம் மென்டல். எங்கேயாச்சும் சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிறாளா? எப்ப பார்த்தாலும் இவளுக்கு இதே வேலை. மித்து ஏதாச்சும் ஒரு பொருள் கையில வச்சிருக்கவே கூடாது, உடனே அதை புடுங்குறதே இவளுக்கு வேலையா போச்சு. நல்ல வேலை இந்த மென்டல் சாரியோட பிரைஸை பார்க்கல. இவ்வளவு வேலைன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான், கண்டிப்பா மித்ராவுக்கு இந்த சாரி அவ போக விட்டு இருந்திருக்கவே மாட்டா. ஆனா நான் விடுவேனா? வைஷு இருக்கிற வரைக்கும் உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது தேவி. ஐயோ பாவம், மித்து ரொம்ப வேற ஃபீல் பண்ணிட்டு இருந்தா. முதல்ல சாரியை போய் அவகிட்ட கொடுக்கணும். மித்ராலிங், இந்த சாரி தானே? வைஷு, ஆமாண்டி, இதே சாரி தான். ஆனா எப்படி தேவியை பத்தி நமக்கு தெரியாதா? அது ஒன்றும் இல்லை, ஒரு சாரி எடுத்துட்டு போயிட்டு இது என்ன இவ்வளோ மொக்கையா இருக்கு, இந்த சாரி செம்மையா இருக்குன்னு சொன்னேன். உடனே அவ ஐயே இந்த சாரி எனக்கு வேணாம், இந்த சாரி தான் பிடிச்சிருக்குன்னு வாங்கிக்கிட்டா. அவ்வளோதான், சிம்பிள். இதுக்காக நீ எதுக்கு உட்காந்து ஃபீல் பண்றா? இந்த புடி. வைஷு, தேங்க்யூ ஸோ மச் டி. மித்து டார்லிங், உன் தேங்க்ஸ் நீயே வச்சுக்கோ. நீ இதே மாதிரி எப்பவும் சிரிச்சுக்கிட்டே ஹாப்பியா இரு, ஓகேவா? அதுவே எனக்கு போதும். மித்து, உண்மையை சொல்லட்டுமா, இந்த சாரி ரொம்ப 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 அழகா இருக்குடி. ஆதி சார் உனக்கு உண்மையாவே நல்லா செலக்ட் பண்ணியிருக்காரு. ஆமாண்டி. வைஷு, நான் உடனே ஹிட்லரை பார்க்கணும். நான் போறேன்டி. சரி சரி மேடம், பார்த்து பொறுமையா போங்க. என்ன? ஏன் கழுத்துல சுளுக்கு விழுந்திருக்கா? இந்த பக்கம் திரும்ப முடியலையா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்ன? அது சாரி செலக்ட் பண்ணிட்டேன், அதை சொல்ல தான் வந்தேன். ஓ சரி, ஓகே. பில்லிங்கில் போய் கொடுத்துரு. என்ன நீ செலக்ட் பண்ண சாரியை பாப்பன்னு பார்த்தா நீ பாட்டுக்கு என்னையே பார்த்துட்டு இருக்கா? கொஞ்சம் கீழே குனிஞ்சு நான் செலக்ட் பண்ண சாரியை தான் பாரு. இட்ஸ் ஓகே, உனக்கு பிடிச்சதானே எடுத்த, பரவாயில்ல, நீ பில்லிங் எடுத்துட்டு போ. என்ன நீ ஒரு நிமிஷம் இந்த சாரியை பாரு. என்னடி அதான் மித்துக்குட்டி, இந்த சாரி எப்படி வேற பீஸ் இருந்துச்சா என்ன? ஆனா நான் முன்னவே கேட்டேன், அவங்க வேற பீஸ்ல இருந்து ஒரு பீஸ் தான் இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இந்த சாரி எப்படி? அதெல்லாம் அப்படிதான். இப்போ ஓகே தானே உனக்கு? மித்துக்குட்டி, என்ன இப்படி கேட்டுட்டா? எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? லவ் யூ சோ மச் டி. இந்த சாரியை பார்த்தோன்னே என் மித்து பாப்பாவை கட்டினா எப்படி இருக்கணும் நான் எப்படிலாம் இமேஜின் பண்ணேன் தெரியுமா? உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. லவ் யூ டு ஹிட்லர். நீ இதே மாதிரி சிரிச்சிட்டே இரு, அப்பதான் நல்லா இருக்கு. என்னடி? அது நீ இந்த மாதிரி பக்கன்னு பல்ல கட்டிட்டே இரு, அப்பதான் உன் மூஞ்சி கொஞ்சமாச்சும் பார்க்க நல்லா இருக்கு. உருன்னு இருந்தா சுத்தமா நல்லாவே இல்லை, அதை தான் சொல்ல வந்தேன். அப்படியா? மித்துக்குட்டி சொல்லி ஏதாச்சும் கேட்காம இருந்திருக்கேன்னா இனிமே பாரு, பல்ல காட்டிட்டே இருக்கேன். மித்துக்குட்டி, உண்மையாவே இந்த சாரி உனக்கு ரொம்ப அழகா இருக்குட்டி. சரி சீக்கிரம் வா, நம்ம போய் பில் போட்டுடலாம். ஒரு நிமிஷம் இரு. சொல்லுடி. இல்ல, அது நான் வேணும்னு தேவி கிட்ட கொடுக்கல. அது மித்துக்குட்டி, சாரி. நீயா தான் தேவி கிட்ட இந்த சாரியை கொடுத்தியோன்னு நான் அப்ப நினைச்சுதான் அந்த மாதிரி எல்லாம் பேசிட்டேன். ஆனா எப்போ நீயே இந்த சாரியை எடுத்துட்டு வந்து என்கிட்ட காட்டினியோ அப்பவே எனக்கு புரிஞ்சிருச்சுடி. தேவி சின்ன பொண்ணு, அவ வந்து கேட்டிருப்பா, என்ன பண்றதுன்னு தெரியாம நீ கொடுத்துருந்துருப்ப, அவ்வளவுதானே? சாரி மித்துக்குட்டி, சாரி. இங்க பாரு, நான் ஒன்னும் உனக்காகலாம் இந்த சாரி எடுத்துட்டு வரல. ஆக்சுவலா இந்த சாரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனாலதான். மத்தபடி வேற எதுவும் இல்ல, சரியா? நம்பிட்டேன். சரிடி, சீக்கிரம் வா, பில் போட்டுட்டு நெக்ஸ்ட் எனக்கு வேற சூஸ் பண்ணணும்ல, நீ தான் சூஸ் பண்ணணும். சோ வா. சரி போ. சரிடி, நான் போய் பில்லிங்ல கொடுக்குறேன், நீ வா. லவ் யூ சோ மச் ஹிட்லர். உண்மையாவே உன்னை இப்ப பாக்குறதுக்கு தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. நீ டல்லானோன்னு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு தெரியுமா? உன் முகத்துல சிரிப்பை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாவே இருக்குது. இது எல்லாத்துக்கும் காரணம் வைஷு மட்டும்தான். வைஷு, நீங்க தான் இருக்கியா? லவ் யூ சோ மச் டி. அப்புறம் தேங்க்ஸ் a lot டி. உங்க தேங்க்ஸை நீங்களே வச்சுக்கோங்க மேடம். எனக்கு என் மித்து எப்பவுமே இதே மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அது மட்டும்தான் வேணும். அப்புறம் உங்க ஆள் கோவம்லாம் போயிட்டா? வைஷு, நான் ஒன்று சொல்லவா? அவன் தேவிக்கிட்ட அவன் ஆசையாக எனக்கு எடுத்து கொடுத்த சாரியை பார்த்தோன்னே அவன் 4 திட்டிருந்தா கூட பரவாயில்லடி, என்கிட்ட கோவப்பட்டு பேசியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனால் அவன் எதுவுமே சொல்லாமல் எவ்வளோ டல்லாயிட்டா தெரியுமாடி? எனக்கு அவனை பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமாயிடுச்சுடி. ஆனால் மறுபடியும் அதே சாரி அவன் கிட்ட காட்டும்போது அப்பா, அவன் முகத்தில் உள்ள சந்தோஷம் இருக்கே, அதை இப்போ நினச்சா கூட எனக்கு உடம்பெல்லாம் புள்ள இருக்குது தெரியுமா? இது எல்லாத்துக்கும் காரணம் என் வைஷு டார்லிங், நீ மட்டும்தான். லவ் யூ சோ மச் டி. லவ் யூ டு மித்து டார்லிங். எப்படியோ நல்லபடியா முகூர்த்தத்துக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாமே எடுத்து முடிச்சாச்சு. ஆனா ஒண்ணு மித்து, எல்லாரும் சொல்லுவாங்க பொண்ணுங்களுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதா கஷ்டம்னு. ஆனா ரியாலிட்டி என்ன தெரியுமா? பசங்களுக்கு எடுக்கிறது தாண்டி கஷ்டம். நீயே பார்த்தல, நமக்கெல்லாம் கூட நம்ம சீக்கிரமா செலக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். ஆனா இந்த ஆதி சாருக்கும் அர்ஜுனுக்கும் எடுக்கிறதுக்குள்ளார போதும் ஆகிடுச்சு. அப்பா எவ்வளோ ட்ரெஸ்ஸஸ் ட்ரையல் பாக்குறாங்க. எப்பா சாமி, ஒரு வழியா எடுத்து பில்லிங் அனுப்ப காட்டியும் போதும் ஆகிட்டு. ஆமா வைஷு. ஹாய் நீ, ரெண்டு பேரும் இங்கே தான்
இருக்கீங்களா? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? ஆமாங்க நாத்தனாரே, நாங்க இங்க தான் இருக்கோம். எங்க மேடம் தான் வந்ததுல இருந்து வருணனாக்கு Dress செலக்ட் பண்றதுல ரொம்ப பிஸியா இருந்தீங்க. அப்புறம் எங்க இது நாங்களா உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும்? சரியா சொன்ன மித்து. டாக்டர் மேடம், நீங்களும் உங்க புருஷனும் சேர்ந்துட்டு பண்ணது உங்களுக்கே நல்லா இருக்கா? எவ்வளவு நேரம் தான் 2 பேர் ட்ரெஸ் எடுத்துட்டே இருப்பீங்க? அப்பப்பப்பப்பப்பா, உங்க லவ்ஸுக்கு அளவே இல்லாம போயிட்டு இருக்கு. அண்ணீஸ் போதும், அப்புறம் நான் அழுதுருவேன். இந்த பொண்ணு யாரு ஃபர்ஸ்ட்? வந்ததுல இருந்து நானும் யார்கிட்டயாச்சும் கேட்கலான்னு பார்த்தா யாருன்னே தெரியல. ஆனா வைஷோகாவையும் அவளையும் அண்ணி அண்ணின்னு கூப்பிட்டே இருக்கா. ஒருவேளை ஆதிமாமாவோட தங்கச்சியா இருப்பாங்களோ? என்னன்னு தெரியலையே. அண்ணி பாட்டி சொன்னாங்க இவங்க உங்க சிஸ்டர்னு. அப்படியா? வந்துட்டாளா? தன்யா, ஆமா, இவன் என் தங்கச்சி தான். ஊர்ல இருந்து வந்திருக்கா. பேரு தேவிகா. ஓ ஹாய் தேவிகா, என் பேரு தன்யா. நான் தான் உங்க அக்காங்க 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்கல்ல, ஆதி அர்ஜுன் அவங்களோட ஒரே தங்கச்சி. அப்போ நம்ம கெஸ் பண்ணினது கரெக்ட் தான். அப்போ இவங்க ஆதி மாமாவோட தங்கச்சி தானா? ஹாய் அண்ணி, இவங்க உங்களுக்கு சிஸ்டர்னா? நான் இவங்களை எப்படி கூப்பிடுறது? என்ன நீங்க அண்ணினே கூப்பிடுங்க. என்ன அண்ணினா? அதானே, தன்யா எதுக்கு இவ்வளவு அண்ணின்னு கூப்பிடணும்? இவன் என்ன பைத்தியமா? இங்க வந்ததுல இருந்து இந்த தேவிக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. பைத்தியம் முத்திருச்சுன்னு நினைக்கிறேன். தன்யா, அவ சும்மா சின்ன பொண்ணு, ஏதாச்சும் இப்படிதான் கண்டபடி உளறிட்டே இருப்பா. நீ 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 இவளை தேவின்னு பேர் சொல்லி கூப்பிடு. ஏன்னா இவ உன்னையும் விட சின்ன பொண்ணு தான். அதனால நீ இவளை தேவின்னு சொல்லி கூப்பிடு. என்ன இந்த வைஷோக்கா அடிக்கடி நம்மள சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டே இருக்காங்க. நான் தானே ஆதி மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இவங்களுக்கு அண்ணியும் தானே. அதனால தான் நான் சொன்னேன். இவங்க ரொம்ப தான் பண்றாங்க. வச்சுக்கிறேன். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் சேர்த்து வச்சுக்கிறேன். வைஷோ, நீ நானே கொஞ்ச நேரத்தை ஷாக் ஆகிட்டேன்னா பாத்துக்கோங்க. என்னடா இது பாக்குறதுக்கு ரொம்ப குட்டி பொண்ணா இருக்காங்க, இவங்கள போய் அண்ணின்னு கூப்பிட சொல்றாங்களேன்னு. சரியான வால் பிடிச்சவங்க தான் போல. அதனாலதான் சின்ன அவங்கள அண்ணின்னு கூப்பிட சொல்லியிருக்காங்க போல. தேவி, உண்மையாவே உங்க வாழ்த்தனம் ரொம்ப நல்லா இருக்கு. யாரு இது? சின்ன பொண்ணா? சரியான விஷம் விஷம் விஷம். ஐயோ அண்ணி, நான் வேற ஒருத்தி. உங்க 2 பேரையும் கூப்பிட்டு போறதுக்காக தான் நான் வந்தேனே. எல்லாரும் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு ரெடியா இருக்காங்க. சோ நீங்க 2 பேரும் வந்தீங்கன்னா எல்லாரும் வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். சரிங்க நாத்தனாரே, வாங்க போலாம். மித்து, வாடி போலாம். தேவி, வா போலாம். வைஷு, நான் ரெஸ்ட் ரூம் போகணும்டி. அதனால நீங்க போங்க, நான் பின்னாடியே வரேன். ஓகே? சரிடி, நாங்க அங்க வெயிட் பண்றோம். நீ சீக்கிரம் வா. சரிடி, நீங்க போயிட்டே இருங்க, நான் வந்துடுறேன். மச்சி, என்னடா இது? புடவை கடைக்கு வந்தாலாச்சும் நல்ல ஃபிகர்னால பாக்கலான்னு பார்த்தா ஒருத்தி இங்கேயும் காணும். டேய் பைத்தியமாடா நீ? ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல வந்து நின்னுகிட்டு ஃபிகருங்க வரனா எப்படா வரும்? டேய் மச்சான், முன்னாடி போலாம்டா. அங்கதான் மச்சான் கலர் கலரா ஃபிகருங்க இருக்கும். டேய், அது எப்படா மண்டையில முடி வளர்ந்த அளவுக்கு மூளை வளரலங்கிறத கரெக்டா காட்டுற? ஏண்டா, இந்த ஏரியால மட்டும்தான்டா இந்த கடையில சிசிடிவி ஒர்க் ஆகாது. அதோட இங்க மட்டும்தான் ஆள் நடமாட்டமே இருக்காது. அதனால இங்க வச்சு எவகிட்டயாச்சும் நம்ம வம்புழுத்தோன்னு வச்சுக்கோயேன், அது யாருக்கும் தெரியவும் தெரியாது. அதனாலதான் இந்த ஏரியால வந்து நிக்கிறது. சரியா? அட ஆமா, இதை நான் யோசிக்கவே இல்லை பாரு. இந்த கடையில இந்த இடத்துல சிசிடிவி ஒர்க் ஆகாதுல்ல. டேய் மச்சான், இப்பதான்டா புரியுது நீ எதுக்காக இங்க வந்து நிக்கிறேன்னு. விடு மச்சான், விடு. ஏதாச்சும் ஒண்ணு மாட்டாமலே போயிடும். டேய், கண்டிப்பா மாட்டும். ஏன்னா ரெஸ்ட் ரூம் இந்த பக்கம் தான் இருக்கு. எவ்வளாச்சும் ஒருத்தி வராமலா இருப்பா. மாட்டு வாழுங்க. டேய் மச்சான், மாட்டு வாழுங்க இல்ல, மாட்டிடுச்சுடா, மாட்டிடுச்சு. திரும்பி பாரு மச்சான், செம்மையா ஒரு ஃபிகர் நிக்குது. அப்பா, சின்னடா இது, பின்னாடி பாக்குறதுக்கே சும்மா கிக்கா இருக்கா. டேய், சரியா சொன்னடா, ஆளு சும்மா நச்சுன்னு இருக்காடா. அப்பா, என்ன ஷேப்பா இருக்கா. டேய் மச்சான், இங்க வாய கொஞ்சம், இங்க வந்து பாரு. இவனுங்க யாரை பத்தி பேசுறானுங்க? யாரை பத்தி பேசினா நமக்கு என்ன வந்திருக்கு? ஐயோ, எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் போணும். டேய் மச்சான், சும்மா சொல்லக்கூடாதுடா. இவன் முதுகுல உள்ள மச்சம் சும்மா நச்சுன்னு இருக்குல்ல. அப்பா, மச்சத்தை பார்த்ததுக்கே இப்படி கிக்கு ஏறுது. இவ முகத்தை பார்த்தே ஆகணும்டா. என்ன பேசுறானுங்க இவனுங்க? ஒருவேளை நம்மளை பத்தி தான் பேசுறானுங்களோ? முதுகுல உள்ள மச்சம் அப்படி இப்படின்னு சொல்றானுங்க. ஆனா நம்ம முதுகுல உள்ள மச்சம் இவனுங்களுக்கு எப்படி தெரியும்? டேய், நீ சொல்றது சரிதான்டா. இருந்தாலும் பாவண்டா அந்த பாப்பா. பாரு, பிளவுஸோட குக்கி கலண்டு போயிருக்கு. வா மச்சான், நம்ம போய் மாட்டி விடுவோம். இந்த பிளவுஸோட ஹூக்கு கலண்டிருக்கா? ஐயோ கடவுளே! அப்போ பிளவுஸோட ஹூக்கு கலண்டு இருந்ததுனாலதான் முதுகுல உள்ள மச்சம் தெரிஞ்சிருக்கா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? அப்பா, சின்னடி நீ இவ்வளவு அழகா இருக்க. சப்பா, பின்னாடி பார்த்ததுக்கே மனசுல ஒரு மாதிரி ஆக்கிட்ட. முன்னாடி சான்ஸே இல்ல தெரியுமா? சும்மா நச்சுன்னு இருக்க. ஏய், எவ்வளவு திமிரு இருந்தா என்னையே நீ அறிஞ்சிருப்பா? என்னடி அழகா இருக்கோங்கிற திமிரா? வாய முடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்ல? ஏண்டா, எதுக்காக இப்படி இருக்கீங்க? ஒரு பொண்ணு கிட்ட எப்படி பேசணும்னு கூட உங்களுக்கு தெரியாது? இங்க பாருங்க, பொண்ணுங்க மரியாதை இந்த இடத்த காலி பண்ணிருங்க. இல்லைன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய் பாருடா, நம்ம மாடர்ன் ஜான்சரனிய. ஏய் சின்னடி, அப்படியே ஓவரா துள்ளுறா. எங்களாலாம் போக முடியாது. நீ வேணும்னா திரும்பி போ பார்க்கலாம்.
சரியா சொன்ன மச்சி. ஏய் முடிஞ்சா நீ திரும்பி போடி பார்க்கலாம். பேசாம நம்மளே திரும்பி போயிடலாம். இருந்தாலும் பிளவுஸ் ஹூக்கு கலண்டர் இருக்குன்னு சொன்னானுங்களே. ஐயோ ஆமா, பிளவுஸ் ஹூக்கு வேற கலண்டர் இருக்கு. ஐயோ நான் எப்படி பின்னாடி திரும்பி இப்ப போக முடியும்? ஐயோ இப்போ என்ன பண்றது? ஹலோ மாடன் ஜான்சன், என்ன அப்படியே நிக்கிறீங்க? போமா போ. என்ன மச்சானி? பாப்பாவோட பிளவுஸ் ஹூக்கு கலண்டர் இருக்கு மச்சான், அதை போட்டு விட்டா தானே பாப்பா போகும். என்ன மச்சானி, எல்லாரும் என்ன சொல்லிருக்காங்க? பொண்ணுங்களோட மானத்தை காக்க வேண்டியது ஆம்பளைங்களோட கடமைன்னு சொல்லிருக்காங்க. நம்ம தானே மச்சான் பொண்ணோட மானத்தை காப்பாத்தணும். வா மச்சான், 2 பேரும் போய் சேர்ந்து பாப்பாவுக்கு பிளவுஸ் ஹூக்கு போட்டு விடலாம். சரியா சொன்னடா பாப்பா, நீ ஒண்ணு கவலைப்படாத. நாங்க 2 பேரும் சேர்ந்து உனக்கு பிளவுஸ் ஹூக்கு போட்டு விடுறோம். ஏய், உங்க 2 பேருக்கும் அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். ஒழுங்கு மரியாதை இடத்த காலி பண்ணிடுங்க. இல்லைன்னா அவ்வளவுதான், கத்தி குப்பாடு போட்டு எல்லாரையும் வர வச்சு புண்ணு இல்லைன்னு ஆக்கிடுவேன். மச்சான் பாருடா, பாப்பா பயம் காட்டுது. ஐயோ பாப்பா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இது இந்த கடையிலேயே ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடம். அது மட்டும் இல்ல, இங்க சிசிடிவி கூட கிடையாது. பெருசா இந்த ஏரியாவுக்கு யாரும் வரவே மாட்டாங்க. அதனாலதான் நாங்க இங்க வந்து குத்த வச்சு உட்காந்துருக்கோம். அதனால நீ கத்துனாலும் எவனும் வரமாட்டான், கதர்னாலும் எவனும் வரமாட்டான். இப்போதைக்கு உனக்கு வேற வழியே இல்ல. நீ ஒன்னும் கவலைப்படாத. நாங்க 2 பேரும் பார்த்து பதமா உனக்கு பிளவுஸ் ஹூக்க போட்டு விடுறோம். அவ்வளவுதான் உங்க 2 பேருக்கு மரியாதை. ஒழுங்கு மரியாதையை போயிடுங்க. அது எப்படி உன்னை சும்மா விட்டு போ சொல்றா? இவ்வளவு திமிரு இருந்தா இந்த குமார் மேலேயே நீ கை வச்சிருப்பான். ஹே, உன்னை திருப்பி அறையிறதுக்கு எனக்கு 1 செகண்ட் ஆகியிருக்காது. இருந்தாலும் உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்க கை மேல பட்டாவே சும்மா சிவ்னு இருக்கு தெரியுமா? அதான் இன்னைக்கு எவ்வளவு நினைச்சாலும் உன் பிளவுஸுக்கு நான் தண்டி கொக்கி மாட்டி விட போறேன். பாருடி. அவ்வளவுதான் மரியாதை. மரியாதையை போயிடு. ஏய், நல்லா முடிஞ்சதை பார்த்துக்கடி. டேய் மச்சான், இவளை புடிடா. இவளுக்கு பிளவுஸ் ஹூக்க மாட்டி விட்டுறலாம். மித்து, மித்துக்குட்டி, என்னாச்சுடி? இப்ப எதுக்கு நீ அழற? அம்மா, இங்க என்ன பண்ற நீ? டேய், என்னடா இது? இங்க எவனும் வரமாட்டான்னு நினைச்சா எவனும் ஒருத்தன் வந்துட்டான். டேய் மச்சான், இதுக்கு மேல இங்க இருந்தா நல்லா இருக்காது. வாடா ஓடிடலாம். ஆமா மச்சான், சரியா சொன்ன. வா, எஸ்கேப் ஆயிடலாம். மித்து, எந்த 2 பேரு? அது ஓடுறானுங்களே, அவனுங்களா? மித்து பாப்பா, என்னாச்சுடி? இப்ப இதுக்கு நீ அழறா? முதல்ல என்ன பாருடி, என்னாச்சுடி உனக்கு? மித்து, என்னாச்சுடி? ஃபம்பிள் தானுங்களா என்ன? மித்து, என்னாச்சுன்னு கேட்டேன். முதல்ல என்ன பாரு. மித்து, உங்ககிட்ட தான் கேக்குறேன். என்னாச்சு? அவனுங்க 2 பேரும் ஏதாச்சும் ஃபம்பிள் தானுங்களா என்ன? ப்ளீஸ், நீ போய் கொஞ்சம் வைஷு வர சொல்றியா? ப்ளீஸ். ஏய், என்னடி சொல்ற? எனக்கு எதுவுமே புரியலடி. ஐயோ ப்ளீஸ், தயவு செஞ்சு வைஷு போய் வர சொல்லு ப்ளீஸ். ஐயோ மித்து, ப்ளீஸ் டி, அழாதடி. வைஷு தானே, நான் போய் வர சொல்றேன். ஆனா என்னாச்சுடி? இப்ப இதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்கா? அது வந்து பிளவுஸோட பின்னாடி கலண்டருக்கு போல அவனுங்க 2 பேரும் ரொம்ப அசிங்கமா பேசினானுங்க. அவனுங்கள பொறுக்கி ராஸ்கல், இவ்வளவு திமிரு இருந்தா அசிங்கமா உங்ககிட்ட பேசிருப்பானுங்க. அவனுங்கள சும்மாவே விட மாட்டான். மித்து, இங்கே இரு, நான் வந்துடுறேன். ஐயோ ப்ளீஸ், அதெல்லாம் எதுவும் வேண்டாம். நீ வைஷு மட்டும் போய் வர சொல்ல ப்ளீஸ். ஏண்டா, எவ்வளவு திமிரு இருந்தா மித்து பாப்பா கிட்ட அப்படிலாம் பேசிருப்பீங்க. விட மாட்டேன்டா உங்களை. மித்துக்குட்டி, இங்க பாரு, பொண்ணு இல்ல சரியா? சரி, ஓகே, ரிலாக்ஸ். முதல்ல அழுறத நிறுத்து, ஓகேவா? நான் போய் வைஷு வர சொல்றேன், ஓகே? மித்து பாப்பா, நான் தான் சொல்றேன்ல, ப்ளீஸ் டி, அழாத. இங்க பாருடி, ஒண்ணும் இல்ல சரியா? நீ இங்கே இரு, நான் போய் வைஷு வர சொல்றேன், ஓகே? ப்ளீஸ் கொஞ்சம் சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. சரிடி, நீ பார்த்து பத்திரமா இரு. நான் உடனே வைஷுவை கூப்பிட்டு வரேன். என்ன இது? வைஷுவை எங்க தெரியுமே காணும். எங்க போயிட்டாங்க இவங்க? வைஷுவை மித்து இருக்கிற இடத்துக்கு அனுப்பிட்டு அவனுங்க 2 பேரையும் ஒரு வழி ஆக்கலான்னு பார்த்தா வைஷுவை எங்கேயுமே காணும். இப்போ என்ன பண்றது? எனக்கு வர கோவத்துக்கு அவனுக்கு 2 பேரையும் அடிச்சே கொள்ளணும் போல இருக்கு. இருந்தாலும் மித்து பாவங்க தனியா பயந்து போய் நிக்கிறா. வைஷுவை காணுமே. தேவி, தேவி, ஒரு நிமிஷம் இங்க வாங்கல. ஐயோ, ஆதி மாமா எதுக்கு நம்மள கூப்பிடுறாரு? நம்மளே அவர்கிட்ட தனியா பார்த்து பேசலாம் நினைச்சா அவரே நம்மள கூப்பிடுறாரு. ஐயோ, எதுக்கு கூப்பிடுறாரு? என்னன்னு எதுவுமே புரியலையே. ஆதி மாமா சொல்லுங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க? தேவி, அது மித்ரா வைஷுவை கூப்பிட்டா. வைஷு இங்க எங்கேயுமே இருக்கிற மாதிரி தெரியல. சோ ப்ளீஸ் நீ கொஞ்சம் மித்ரா கிட்ட போய. நான் கூட இவர் என்கிட்ட ஆசையா பேசுறதுக்கு கூப்பிடாருன்னு பார்த்தா அந்த மித்ரா கூப்பிட்டு விட்டாருன்னா கூப்பிடறதுக்காக வந்தாரா? நான் என்ன வேலைக்காரியா அவ கூப்பிட்டா போறதுக்காக? கடவுளே.
தேவி உன்கிட்ட தான் சொல்றேன், காதுல விழுதா இல்லையா? ப்ளீஸ் சீக்கிரமா கொஞ்சம் மித்ரா கிட்ட போய, அவ கூப்பிடுறா. ஆமா, எனக்கு வேற வேலை இல்லை பாரு, இவ கூப்பிட்டு வந்து போறதுக்கு. அது மாமா, அது அம்மா ரொம்ப நேரமா கால் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அர்ஜென்ட்டா பேசணும். நீங்க வைஷோக்கா வந்தானே கேட்டீங்க, வைஷோக்கா அங்கதான் இருக்காங்க. நான் போய் வர சொல்றேன். ஓ அப்படியா, சரி ஓகே தேவி, நீ போய் வைஷுவை கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்ல. ஓகே ஆதி மாமா. என்ன இது, தேவி போய் வைஷுவை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு இவ்வளவு நேரம் ஆகுது, ஆனா இன்னும் காணும். ஐயோ பாவம், என் மித்து பாப்பாங்க ரொம்ப பயந்து போயிருப்பா. என்னாச்சு? வைஷு எங்க? மித்து இல்லடி, அது வைஷுவை நான் தேடினேன், ஆனா அவங்கள காணும். ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? மித்து குட்டி ப்ளீஸ் அழாதடி, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. இப்ப என்னடி உனக்கு? பிளவுஸ் போட்டு விடணும் அவ்வளவுதானே? நான் போட்டு விடுறேன். இது இல்லாது வேண்டாம். மித்து பாப்பா, நீ ஏன் வேண்டான்னு சொல்றேன்னு எனக்கு புரியுதுடி, ஆனா உன் மேல சத்தியமா சொல்றேன், என் மனசுல எந்த ஒரு தப்பான எண்ணமும் இல்லடி. என்ன பேசுற நேஹா? நான் அப்படிலாம் எதுவும் நினைக்கல. அது அது வந்து மித்து ப்ளீஸ் டி அழாதடி, சத்தியமா நீ அழுகலுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடி. பாரு மித்து, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போறேன்டி, உன்னோட புருஷனாக போறேன். அதனால எனக்கு இது எதுவுமே தப்பா தெரியலடி. உனக்கு தப்பா தெரிஞ்சா இட்ஸ் ஓகே, நான் போய் வேற யாராச்சும் இருந்தாங்கன்னா போய் வர சொல்றேன். ஓகே? இல்லாது வேண்டாம், நீயே போட்டு விடு. குட்டி பொண்ணுல சரியா போட்டாச்சு, அலறத நிறுத்திடி, வா போலாம். அது ஒரு நிமிஷம். தேங்க்யூ so much. மித்து பாப்பா சரி, ஓகே ஓகே ரிலாக்ஸ், சரியா? ஒன்றும் இல்லை. ஓகே, இங்க பாரு மித்து, நான் ஏற்கனவே நிறைய வாட்டி உங்ககிட்ட சொல்லிட்டேன். மித்து எப்பவுமே எனக்கு திமிர்த்தனமா இருந்தா தான் பிடிக்கும். அவ கண்ணுல திமிர் இருந்தாதான் அவளுக்கு அது அழகே. கண்ணீர் இருந்தா சத்தியமா எனக்கு அது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. ப்ளீஸ் மித்து ப்ளீஸ், அழறத முதல்ல நிறுத்த. சோ மேடம் இப்ப அழுகிறத நிறுத்த மாட்டீங்க. சரி ஓகே, உன் அழுகை எப்படி நிறுத்தணும்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன மித்து குட்டி, மாமா மித்து பாப்பா அழுகை இப்ப எப்படி நிறுத்துறேன்னு பாக்குறியா? அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல, நான் நாளைக்கு நிறுத்திட்டேன். அந்த பயம் இருக்கணும். இங்க பாருங்க மித்து பாப்பா, நீ எவ்வளவு போல்டான பொண்ணுன்னு எனக்கு நல்லா தெரியும். அவ்வளவு போல்டான பொண்ணு இந்த சின்ன விஷயத்துக்கு போய் அழலாமா என்னஹா? இங்க பாருங்க மித்துக்குட்டி, இப்ப நீ ரோட்ல போற, சாக்கடை உன் மேல லைட்டா பட்டுருச்சு, அப்ப என்ன பண்ணுவேனேஹா? சாக்கடையை கழுவிட்டு நம்ம வேலையை பார்க்க தானே போவோம். அது மாதிரி தான் இருக்கும், சரியா? சும்மா இதுக்காகலாம் உட்காந்து ஃபீல் பண்ணக்கூடாது, சரியா? ரோட்ல போற கண்டனாயி இப்படிதான் ஏதாச்சும் ஒன்று பேசும், அதுக்கெல்லாம் நம்ம ஃபீல் பண்ணா நம்ம லைஃப் என்ன ஆகுறது? இங்க பாரு மித்துக்குட்டி, இது ஒரு மேட்டரே இல்லை, சரியா? ஸோ இதை ஃப்ரீயா விட்டுரு. ஓகே? உனக்கு புரியல ஹிட்லர், எவ்வளோ போல்டான பொண்ணா இருந்தாலும் இந்த மாதிரி சுச்சுவேஷனை அவளால் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இருந்தாலும் ஐ லவ் யூ ஹிட்லர். நீ மட்டும் கொஞ்சம் லேட்டாக வந்திருந்தாலும் என்னால் சத்தியமாக அந்த பதட்டத்தில் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருந்தேன். லவ் யூ ஸோ மச். ஹலோ மேடம், என்னாச்சு? என்ன நீங்க அப்புறம் பொறுமையா உட்காந்து சைட் அடிச்சுக்கோங்க. இப்போ வாங்க கிளம்பலாம், ஏன்னா எல்லாரும் அங்கே நமக்காக தான் வெயிட் பண்றாங்க. வீட்டுக்கு போகணும்ல. அப்புறம் ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ. மனைவி, உங்க தேங்க்ஸ் நீங்களே வச்சுக்கோங்க, அங்க எல்லாரும் நமக்காக தான் வெயிட் பண்றாங்க. நீ போடி, நான் வந்துடுறேன். என்ன அப்போ நீ வரலையா? நீ எங்க போற? அது நான் இது என்னடி கேள்வி? அது வந்து எனக்கு 10-9 வருது, அதான். என்ன 10-9? 10-9? ஓ சரி ஓகே, விடு நான் போறேன், நீ போயிட்டு வா. சரிடி. ஏண்டா உங்களுக்கு எவ்வளவு திமிர் இருந்தா மித்துக்கிட்ட அந்த மாதிரி பேசி இருந்திருப்பீங்க? உங்களை இந்த ஆதி விட்டா தானடா, இதோ வரண்டா, கட்டையில எங்க இருந்தாலும் உங்களை உயிரோட புதைக்காம நான் விட மாட்டேன்டா. என்ன விடுங்க, கடை ஃபுல்லா தேடிட்டோம், ஆனா இவனுங்களை எங்கேயுமே காணும். தப்பிச்சிட்டானுங்களா? விட மாட்டேன்டா, உங்களை எங்க இருந்தாலும் நான் விட மாட்டேன்டா. அப்பா டே, அது நீ இங்கதான் இருக்கியா? உனக்கு எங்கெல்லாம் தேடுறது? டே, எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆயிட்டோம்டா, நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? ஆதி டே, என்னாச்சுடா? ஏன் ஒரு மாதிரி டென்ஷனா இருக்க? இல்லடா வருண், மித்ரா கிட்ட 2 புருக்கி பசங்க பம்பு பண்ணிருக்கானுங்கடா, அதான்டா அவனுங்களை தேடிட்டு வந்தேன், ஆனா அவனுங்க 2 பேரும் எஸ்கேப் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். டேய்,
என்னடா சொல்ற அம்மா எங்க விடுங்க தெரியல மச்சான் அதான் எனக்கும் நானும் கொட்டை ஃபுல்லா தேடிட்டேன்டா எஸ்கேப் ஆயிட்டானுங்க நினைக்கிறேன் என் கையில மாட்டாமலாம் இருப்பானுங்க மாட்டட்டும் அன்னைக்கு இருக்குடா 2 பேருக்கும் எவ்வளவு தைரியம் தான் மித்திக்கிட்டே அவனுங்க பம்பு பண்ணிருப்பானுங்க விட மாட்டேன்டா விடவே மாட்டேன் டேய் அது சரிடா ரிலாக்ஸ்டா எனக்காச்சும் ஒரு நாள் மாட்டாமலாம் போயிருவானுங்க அன்னைக்கு வச்சுக்கலாம்டா சரி மச்சான் எல்லாருமே ட்ரெஸ் எடுத்தாச்சுடா வீட்டுக்கு கிளம்புறதுக்காக ரெடி ஆயிருக்காங்க அதோட லக்ஷ்மி ஆண்டி வைஷு மித்ராலாம் கிளம்புறதுக்கு கேபு வந்துருச்சு மச்சான் நீ வா மச்சான் எல்லாரும் உன்னை தான் தேடுறாங்க வா மச்சான் இன்னொரு நாள் அவனுங்களை பாத்துக்கலாம் ஆமாண்டா எனக்காச்சும் ஒரு நாள் என்கிட்ட மாட்டாமலாம் இருப்பானுங்க அன்னைக்கு இருக்குடா அவனுங்க 2 பேருக்கும் சரி மச்சான் வா போலாம் டைம் ஆகுதுல